கொஸ்டின் பாருங்கள். 8th கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா அட்ஜி ஏ கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் ஏன்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே ஏ கொடுத்துருவாங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா அட்ஜி ஏ கொடுத்துட்டு ஏ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜி ஏ தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பாருங்கள், இப்போ எடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் போட்டுன்னு கொஷின் அட்ஜி ஏவோட வேல்யூ நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம இதுவா பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஃபஸ்ட்டு நம்ம 2 எடுத்துக்கிறோம். 2ன்னு எடுத்துக்கிட்டால் இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுருவோம். மிச்சத்தை மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 2s are 24. 24 மைனஸு 0 இன்ட்டு -7 0, அதனால் 0னே போட்டுக்கிட்டாச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள் மைனஸ் டேர்ம். அடுத்தது இங்கே மைனஸ், இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது +4ன்னு வரும். சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். -3 இன்ட்டு 2 -6, ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கும். -2 இன்ட்டு -7 +14. அடுத்தது +2 எடுப்போமா? +2ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விடுவோம். -3 இன்ட்டு 0 0, ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கும். 2 12s are 24. அப்போது -24ன்னு இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 24. சரிங்களா? இப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு 24 ப்ளஸ் 4 இன்ட்டு -20 ப்ளஸ் 2 இன்ட்டு 24. இந்த மாதிரி வருமா? இப்போ 2 இன்ட்டு 24 என்னது? 48. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். அப்போ -18 வரும் ப்ளஸ் 48. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். 96 -18 வரும். 96ல் 80 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் நம்மளுக்கு 16 கிடைக்கும். இதுதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜி ஏ உடைய வேல்யூ. இப்போ நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா இந்த அட்ஜி ஏக்கு ரூட் எடுக்கணும். அதான் ஃபார்முலாவில் கொடுத்துருப்பாங்க. இப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜி ஏ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜி ஏ ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 16. ரூட் ஆஃப் 16 என்னது? +or -4. 4 4s தானே 16. அப்போது +or -4ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜி கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜி ஏ. அட்ஜி ஏக்கு அட்ஜாயிண்ட் இப்போ எடுக்கணும். அப்போ எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், அப்புறம் நெகட்டிவ், அப்புறம் பாசிட்டிவ். அதுக்கப்புறம் என்ன வரும்? நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2ல் காலமையும் விட்டுட்டு ரோவையும் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 12s are 24. சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? 24ன்னு வரும். அதே மாதிரியே 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 2s are 6, -6ன்னு வரும். அப்போது -6. அதுக்கப்புறம் இதையும் பண்ணிங்கன்னா +14 கிடைக்கும். ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ என்னால் -14. அடுத்தது 2 பார்த்தீங்கன்னா இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 0, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 24 கிடைக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிற வெயிட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்னது இருக்குது? 24 -6 -14 -20. ஏற்கனவே வெளில ஒரு மைனஸ் இருக்கனால 2 மைனஸு சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 24. டிரான்ஸ்போஸ் மறக்காமல் போட்டுருங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 8 4. கிரேட்டர் சிம்பிள் வந்து மைனஸு, வெளில ஒரு மைனஸ் இருக்குது. 2 மைனஸு சேர்ந்து என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். 24ல் 12 போயிடுச்சுன்னா 12. இப்போ பாருங்கள், இதில் எது வந்து இதில் இருக்கிறது எல்லாமே எப்படின்னா 4 டேபிளில் இருக்க மாதிரி இருக்குது. அப்போ ஒரு 4 வந்து நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 6 4s are 24, 5 4s are 20, 6 4s are 24, 2 2 2, 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12. இன்னும் நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கல. ஸோ டிரான்ஸ்போஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 4 டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா காலம் ரோவாக மாறிடும். அப்போ 6 2 1, 5 2 2, 6 2 3. இப்போ அட்ஜி ஏவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். A = 1 /
ரூட் ஆஃப் அஜியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு கண்டுபிடிச்சோம். அஜ் ஆஃப் அஜியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 4 இன்ட்டு 621 522 623 இதான் கண்டுபிடிச்சோம். அப்போது என்ன வரும் அப்படின்னா இந்த 4ம் கேன்சல் ஆகிடும். அப்போ ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்ட்டு 621 522 623 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, இதுதான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9th சம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்ட 8th சம் மாதிரியே தான். ஆனால் இங்கே ஏ கண்டுபிடிச்சிருப்போம், இங்கே கண்டுபிடிக்கிறது ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம். அங்கே ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா அஜ் ஆஃப் அஜ்ஏன்னு இருக்கும், இங்கே வெறும் அஜ்ஏ மட்டும்தான். கொடுத்துருக்க கொஷின் இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. எதை மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இதை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். அது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1/6 வரும். ஈஸியாக தான் இருக்கும். இதை போட்டு பாருங்கள். 1/6 இன்ட்டு இந்த டேர்ம் வரும். கொஷின் பாருங்கள், அஜ்ஏ கொடுத்துட்டாங்க, அஜ் ஆஃப் அஜ்ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ போட்ட சம் 8th சம் போட்டது மாதிரியே தான் அஜ் ஆஃப் அஜ்ஏ கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போது 101 020 -101 அஜ்ஏ கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் போட்டு டிரான்ஸ்போஸ் போட்டு பாசிட்டிவ் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு, அதே மாதிரி இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். சரிங்களா, இப்போ பாருங்கள், இந்த 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலமையும் ரோவையும் விட்டுட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணுவோமா. 1 2s are 2 -0. அடுத்தது 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 0 × 1 0, இதுவும் பண்ணிங்கனாலே 0. அடுத்தது 1ன்னு எடுத்துக்கோங்க, இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு பாருங்கள் 0. ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கும், -1 × 2 -2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், +2 ஆகிடும். அடுத்தது 0, இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0 0. சரிங்களா, அதனால் இங்கேயும் 0 வந்துடும். 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டு பாருங்கள். 1 × 1 1, -1 × 1 -1ன்னு கிடைக்கும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கனால +1. அடுத்தது என்னது இருக்குது, இங்கே 0வா. அப்போ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு தான் கிடைக்கும். அடுத்தது இங்கே -1 இருக்கா, அப்போ இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா -2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 0 இருக்கா, இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0 தான் கிடைக்கும். 1ன்னு இருக்கப்போ பாருங்கள், இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 2ன்னு கிடைக்கும். சரிங்களா, டிரான்ஸ்போஸ் மறந்துடாமல் போடுங்க. டிரான்ஸ்போஸு 2 0 2 0 2 0 -2 0 2. இப்போ டிரான்ஸ்போஸ் செட்டிங்கில் என்ன வரும், காலமாக ரோவாக சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். அப்போ 2 0 -2 0 2 0 2 0 2 டிரான்ஸ்போஸ் செட் ஆச்சு. இதுதான் அஜ் ஆஃப் அஜ்ஏ. இப்படி தான் அஜ் ஆஃப் அஜ்ஏ கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ 11th கொஷின் பாருங்கள். 11th கொஷினில் ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அது என்னென்னா ஒரு 2x2 மேட்ரிக்ஸு. என்ன ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸை தான் ஷோ பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிக்கணும். காலமாக ரோவாக மாற்றினாலும் சரி, ரோவை காலமாக மாற்றினாலும் சரி, அதை எடுத்து ரோவில் எழுதியாச்சு. அதே மாதிரி இதை எடுத்து இந்த சைடு எழுதினோம், tan x 1. சரிங்களா, எடுத்து இப்படி எழுதியாச்சு. அதான் ஏ டிரான்ஸ்போஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா நல்லா நம்ம வச்சுக்கோங்க, 1/det of A into அஜ்ஏ. சரிங்களா, நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் என்ன ஆகும், ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எடுத்தோம் அப்படின்னா 1 tan x -tan x 1. சரிங்களா, அப்போ எடுத்தோம் அப்படின்னா 1 × 1 1, ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கும், இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும். இது எப்படி இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. அப்போ நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போது அஜ்ஏ கண்டுபிடிக்கிறோம். இப்போது அஜ்ஏ 2x2ல் அஜ்ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இது பிளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும், இடம் மாற்றணும். இதுக்கும் இது ரெண்டு சைடு 1 இருக்கனால அதனால் எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. இதுக்கும் என்ன பண்ணணும், சைன் மாற்றணும். ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா மைனஸில் எழுதணும், மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னா ப்ளஸில் எழுதணும். அப்போ இங்கே என்ன வரும், -tan x, இங்கே -tan x என்ன ஆகிடும், +tan xன்னு வந்துடும். சரிங்களா, இப்போது அஜ்ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஏ இன்வர்ஸில் கொண்டு போய் ஃபார்முலாவில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 1/a
டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். சரிங்களா, ஜியோட வேல்யூ என்னது 1 மைனஸ் tan எக்ஸு 1. சரிங்களா, இது கிடைச்சிருச்சு. ஜியோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே தான் டிட்டர்மினன்ட் போடணும், இங்கெல்லாம் இந்த ப்ராக்கெட் தான் போடணும். அப்போது ஜியோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஏ இன்வர்ஸோடைய வேல்யூ இது. இப்போது ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏ டிரான்ஸ்போஸோடைய வேல்யூ என்னென்னா 1 மைனஸ் tan எக்ஸு 1. சரிங்களா, இதோட வேல்யூ என்னது 1/1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸு இன்ட்டு 1 மைனஸ் tan எக்ஸு இன் 1. சரிங்களா, இப்போது அதை ரெண்டுத்தையும் ஒன்றா எழுதிப்போம். 1/1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸு இன்ட்டு 1 மைனஸ் tan எக்ஸு 1 மைனஸ் tan எக்ஸு 1. இப்போ இது மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பாருங்கள், 1/1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 1 into 1 1 மைனஸ் tan x ப்ளஸ் tan x மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸு. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணிங்க அப்படின்னா 1 into மைனஸ் tan x மைனஸ் tan x மைனஸ் tan x into 1 மைனஸ் tan x. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் பண்ணிங்க அப்படின்னா tan x ப்ளஸ் tan xன்னு கிடைக்கும். செகண்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். சரிங்களா, அடுத்து இந்த 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸை உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸு டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸுன்னு கிடைக்கும். இது கூட மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் tan x மைனஸ் tan x, அப்போ மைனஸ் 2 tan எக்ஸு டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸுன்னு கிடைக்கும். இது மாதிரி இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் tan எக்ஸு ப்ளஸ் tan எக்ஸ், அப்போ என்ன வரும் 2 tan எக்ஸு டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸுன்னு வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸு டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸுன்னு கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா cos 2x உடைய ஃபார்முலா 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் இதோடைய ஃபார்முலானா cos 2x உடைய ஃபார்முலா. அப்போ என்ன வந்துடும் அங்கன்னா cos 2xன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ், அப்போ அங்கே என்ன வந்துடும் அப்படின்னா cos 2x உடைய ஃபார்முலா இங்கே பாருங்கள் 2 tan x டிவைட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸுனுக்கு அதோடைய ஃபார்முலா என்னென்னா sin 2x. இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் sin 2x. சரிங்களா, அதான் இந்த சம். லாஸ்ட்டில் எழுதுங்க ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு அங்கே மேலே இருக்கிறது எடுத்து இங்கே கீழே கண்டிப்பாக எழுதணும் லாஸ்ட்டாக முடிக்கும் போது. இந்த கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ இன்டூ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏ என்ன அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ எடுத்து எழுதிக்கோங்க. லெட் ஏ ஈக்குவல் டு நம்மளா ஒன்று 2x2 மேட்ரிக்ஸ் வச்சுக்கலாம், ஏபிசிடி அப்படின்ட்டு நம்மளா ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிறோம், லெட்டுன்னு போட்டு. சரிங்களா, இப்போ வந்து என்ன பண்ணுன்னா ஏ இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸா ஏவோடது நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஏபிசிடி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. கிவன் மேட்ரிக்ஸை 5 3 -1 -2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமாக ஏ இன்ட்டு 5 வரும், ஏ இன்ட்டு அதே மாதிரி பி இன்ட்டு -1 5 வரும். இப்போ பி இன்ட்டு -1 -bன்னு வரும். சரிங்களா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 3a -2bன்னு வரும். இது பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் பண்ணிங்க அப்படின்னா 5c -5c. செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் பண்ணிங்க அப்படின்னா 5c -d நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரியே செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் பண்ணிங்கன்னா 3c -2d அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, இப்போது இது கண்டுபிடிச்சாச்சு. மல்டிப்ளை பண்ண ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வேல்யூ இதான். இது எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. 5a -b 3a -2b
5c minus d 3c minus 2d எடுத்து எழுதிட்டிங்களா? ஈக்குவல் டு என்ன இருக்குது? 2 cross 2 மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது கொடுத்துருக்காங்க. இப்போ 14 7 7 7 எடுத்து எழுதியாச்சா? இப்போது இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா இது ஈக்குவல் டு போட்டு எழுதுறது. 5a minus b equal to 14 ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி இதையும் எழுதிக்கோங்க. 3a minus 2b equal to 7 இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அதே மாதிரி மிச்சத்தை எடுத்து எழுதுங்க. 5c minus d equal to 7 ஈக்குவேஷன் நம்பர் 3. 3c minus 2d equal to 7 எல்லாத்தையும் ஈக்குவல் போட்டு இது வந்து இதுக்கு ஈக்குவல், இதுக்கு ஈக்குவல், அந்த மாதிரி ஈக்குவல் டு போட்டு நம்ம ஒரு 4 ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கிறோம். 1 and 2 2 ஈக்குவேஷனை மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 5a minus b equal to 14. 5a minus b equal to 14 அதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனு. 3a minus 2b equal to 7 இதான் செகண்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ எதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். எதுவும் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இங்கே 2 இருக்கா? அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குது? 1 இருக்கதானே அர்த்தம். அப்போ இதை 1ஆலேயே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 2 5s are 10 a minus 1 into 2 2be equal to 28. 14 into 2 28 வரும். இங்கே 1 into பண்ணுறதுனால அதே தான் வரும். 3a minus 2b equal to 7 அதே வந்துச்சு. இப்போது இங்கே ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா மைனஸ் போடணும், மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு போடணும், ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா மைனஸ் போடணும். சரிங்களா? என்ன சிம்பிள் அங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டான சிம்பிள் போட்டுக்கோங்க. இப்போது 10 minus 3 பாருங்கள். 7a minus 2b ப்ளஸ் இங்கே இந்த சிம்பிள் தான் பார்க்கணும், மாற்றின சிம்பிள் தான் பார்க்கணும். ப்ளஸ் 2bன்னு இருக்குது. அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு வரும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0 கிடைக்கும். அப்போ இது ரெண்டும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் 0 ஆகிடும். சரிங்களா? அப்போ 28 minus 7 பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 21 கிடைக்கும். அப்போ a equal to என்ன வரும்? 21 divided by 7 வரும். அப்போ 3. அப்போ a equal to என்ன கிடைச்சிருச்சு? 3ன்னு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி அடுத்த 2 ஈக்குவேஷன் a equal to 3ன்னு கிடைச்சிருச்சா? இந்த a equal to 3 கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1 அல்லது ஈக்குவேஷன் நம்பர் 2 எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 5 into a வேல்யூ என்னது? 1. that implies 5 into a வேல்யூ என்னது? 3a minus b தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு 14. 5 3s are என்னது? 15. அப்போ minus b equal to 14 plus 5 இங்கே 15 இருக்கா? ப்ளஸ் 15 இந்த சைடு வந்துருச்சுன்னா மைனஸ் 15 ஆகிடும். அப்போ என்ன வரும்? 15ல் 14 போயிடுச்சுன்னா 1. கிரேட்டர் நம்பருடைய சிம்பிள் என்னது? மைனஸ். அப்போ -1 வந்துடும். அப்போ மைனஸ் b equal to -1 இருக்கா? 2 மைனஸும் கேன்சல் ஆகிட்டு b equal to என்னன்னு வந்துடும்? 1 வந்துடும். அப்போ a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இன்னும் c கண்டுபிடிக்கணும், d கண்டுபிடிக்கணும். வாங்க அது 2 கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் எந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷனும் ஃபோர்த் ஈக்குவேஷனும். தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். 5c minus d equal to 7 இது தேர்ட் ஈக்குவேஷன். 3c minus 2d equal to 7 இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷனும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ இந்த நம்பர் இங்கே 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 இப்படி கிராஸ் மல்டிப்ளை, இதை 3ஆல் இதை 5ஆல் இப்படியும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நான் ஈஸியாக இருக்கணுன்றனால 1ஆலையும் இந்த ஈக்குவேஷனை 1ஆலையும் இந்த ஈக்குவேஷனை 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10c minus 2d equal to 14 கிடைக்கும். 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3c minus 2d equal to 7 கிடைக்கும். சரிங்களா? இப்போது அதே மாதிரி சிம்பிள் மாற்றுங்க. ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா மைனஸு, மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா மைனஸு. சரிங்களா? 10ல் 3 போயிடுச்சுன்னா 7, -2 + 2 கேன்சல் ஆகிடும். 14ல் 7 போயிடுச்சுன்னா 7.
7c equal to 7. அப்போ c equal to 7/7 வரும் 1. அப்போ c equal to என்ன கிடைச்சிச்சு 1 கிடைச்சிச்சு. இதை கொண்டு போய் ஏதோ ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க. நான் இங்கே தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 5 into 1 தேர்ட் ஈக்குவேஷன் implies 5 into 1 minus d equal to 7. d ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ minus d equal to 5 equal to இந்த சைட் போயிடுச்சுன்னா minus 5 ஆகும். அப்போ 7 minus 5 minus d equal to 7 minus 5 2. ரெண்டு சைடும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் டி ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். அப்போ -2 வரும். அப்போ டியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு -2 கிடச்சிருச்சு. அப்போ ஏபிசிடி மூணுத்தோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ லெட் ஏ ஈக்குவல் டு நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம் ஏபிசிடின்னு எடுத்துக்கிட்டோம். இது எல்லா வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதில் கொண்டு போய் அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 1, டியோட வேல்யூ -2. இதுதான் ஏபிசிடியோட வேல்யூ. அப்போ ஏன்ற மேட்ரிக்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்ற மேட்ரிக்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ 13th கொஷின் பாருங்கள். ஏபிசியோட 3 வேல்யூ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் சச் தட் ஏஎக்ஸ்பி ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும் எக்ஸோடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், இப்போது என்ன பண்ணணும்னா எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போனோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஏ இன்வர்ஸை ஃபஸ்ட்டு ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ரெண்டு சைடும் ஏ இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏ இன்வர்ஸ் சி அப்படின்னு கிடைக்குமா. ஏ இன்வர்ஸ் ஏன்றது என்னன்னா ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ். அதனால் என்ன வரும் அப்படின்னா ஐன்னு வந்துடும். அப்போ ஐஎக்ஸ்பி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி. சரிங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா பி இன்வர்ஸை ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணுங்கள். பி இன்வர்ஸ் ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஐடென்டின்றது அதோடைய வேல்யூ என்னன்னா 1. அப்போ 1 into x என்ன தான் கிடைக்கும் எக்ஸே தான் கிடைக்கும். ரெண்டு சைடு இப்போ பி இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ். சரிங்களா. ரெண்டு சைடும் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ பி இன்வர்ஸோடைய வேல்யூ என்னன்னா ஐ தான். ஐ இன்ட்டு 1 ஐயோடைய வேல்யூ 1. அப்போ ஐ இன்ட்டு எக்ஸ் என்ன தான் கிடைக்கும் எக்ஸே தான் கிடைக்கும். அப்போ ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ். இப்போ எக்ஸோடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் இது மூணுத்தையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுமா. ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன 1/det of A into HA. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம det of A கண்டுபிடிக்கிறோம். det of A கண்டுபிடிக்கும் போது det of A உடைய வேல்யூ என்னது 1 -1 2 0. சரிங்களா. 1 -1 2 0. இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 into 0 0. ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கும். -1 into 2 -2 வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2. 0 + 2 என்னது 2. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HA உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். HA ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது மாற்றி போடணும், அவ்வளோதான். இடம் மாற்றணும் அப்படின்னா 0 இங்கே வந்துடும், 1 இங்கே வந்துடும். -1க்கு சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 1 +2ன்றது என்ன 2 ஆகிடும், -2 ஆகிடும். சரிங்களா. இப்போ HAவும் கண்டுபிடிச்சாச்சு. ஏ இன்வர்ஸ்னால் அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணுமா. அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/2. HAவோட வேல்யூ என்னது 0 1 -2 1. இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அது மாதிரி ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கண்டுபிடிச்சிப்போம். டிட்டர்மினன்ட் ஆஃப் பினா பியோட வேல்யூ என்னது 3 -2 1 1. அப்போ 3 1s are 3. மைனஸ் ஃபார்முலாலே ஒன்று இருக்கும். மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 2. அப்போ 3 + 2 என்னது 5. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் HB இடம் சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ 1 3 -1. இங்கே சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். இதுக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். அப்போ -1 +1ன்றது -1 ஆகிடும். -2ன்றது +2 ஆகிடும். சரிங்களா. அப்போது பி இன்வர்ஸ் இப்போது கேல்குலேட் பண்ணும்போது அதோட வேல்யூஸ்லாம் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/5. HBயோட வேல்யூ என்னது 1 2 -1 3. சரிங்களா. இப்போ ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ் மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னு பாருங்கள். ஏ இன்வர்ஸோடைய வேல்யூ என்னது 1/2 0 1 -2 1. சியோட வேல்யூ என்னது 1 1
2 பி இன்வர்ஸ் உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/5 இன்ட்டு 1 2 -1 3 சரிங்களா. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள் 1/2 இன்ட்டு 1/5 1/10 வந்துடும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 இன்ட்டு 1 0 1 இன்ட்டு 2 2 அப்போ +2 வரும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0 + 2 அதே மாதிரியே செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் -2 இன்ட்டு 1 -2 1 2s are 2 அப்போ +2 வந்துடும். அதே மாதிரி செகண்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணிங்க அப்படின்னா 1 இன்ட்டு -2 -2 1 இன்ட்டு 2 2 அப்போ +2 வரும் சரிங்களா. இதை அப்படியே வச்சுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணுவோம் அகெயினு. அப்போது 1/10 2 இது என்ன ஆகிடும் 0 0 ஆகிடும் சரிங்களா. அடுத்தது இதை பண்ணுவோம். அப்போது நெக்ஸ்ட்டு இது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா 1/10 இன்ட்டு அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 1s are 2 -1 இன்ட்டு 2 பண்ணும்போது -2 வரும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 2 2s are 4 2 3s are 6. அடுத்தது இது 0 எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 தான் கிடைக்கும் சரிங்களா. இப்போது 1/10 இன்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும் 0 2 - 2 0 6 + 4 10 0 0. இப்போ பாருங்கள் 10 இங்கேருந்து காமனாக வெளில எடுக்கலாம். ஏன்னா இங்கெல்லாம் 0வாக தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். 1/10 10 காமனாக வெளில எடுத்தீங்க அப்படின்னா 0 1 1 10s are 10 0 0 சரிங்களா. இந்த 10 கேன்சல் ஆகிட்டு எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 1 0 0 சரிங்களா. ஒரு 2 × 2 மேட்ரிக்ஸ் கிடைச்சாச்சு. இதான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸோடைய வேல்யூ இதான்.